In this class, we are going to discuss about echo. Echo actually அப்படின்னா பார்த்தீங்கன்னா repetition of sound is known as echo. இல்லைன்னா reflection of sound is known as echo அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க, அதனால கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா சோர்ஸ் ஆஃப் சவுண்டுன்னு எடுத்துக்கலாம். சோர்ஸ் ஆஃப் சவுண்டுன்னு எடுத்துக்கங்க. இப்போ அப்சர்வர்னு ஒருத்தர் இருக்காருன்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், சோர்ஸும் அப்சர்வரும் சேம்னு எடுத்துப்போம். இப்போ இந்த சோர்ஸ் வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு எடுத்துக்கலாம். சோர்ஸ் வந்து ப்ரொடியூசஸ் சவுண்ட் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த சவுண்ட் வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ் இப்படி டிராவல் ஆகுது. இப்போ இந்த பாத் ஆஃப் டிராவலிங் ஆஃப் சவுண்ட்ல வந்து ஒரு என்ன இருக்குன்னா ஒரு ரிஜிட் பவுண்டரி ஏதாவது இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இது வந்து ரிஜிட் பவுண்டரி பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இதை வந்து பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர்னு எடுத்துங்கப்பா. ஓகேங்களா? இந்த ரிஜிட் பவுண்டரி நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர்னா என்ன ஆகுதுன்னா இந்த சவுண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் பேக் ஆகுது. இப்போ இந்த சவுண்ட் இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆயிருக்கீங்களா, இது வந்து என்ன ஆயிருதுன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இப்படி வருது. அப்போ ரிஃப்ளெக்டட் சவுண்ட் ஃப்ரம் தி ரிஜிட் பவுண்டரி வருது இல்லையா, இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் நம்ம கேட்குறோம், இதுதான் எக்கோன்னு சொல்றோம். அப்போ வந்து சோர்ஸ்ல இருந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த சவுண்ட் வந்து அப்படியே டிராவல் ஆகிட்டு பவுண்டரியில இருந்து என்ன இருக்குன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு ரிஃப்ளெக்டட் சவுண்ட் நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். தி ரிப்பிடேஷன் ஆஃப் சவுண்ட் இஸ் நாட் எக்கோ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலா வந்து இந்த எக்கோ வந்து எல்லா கேசஸ்லயும் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கும். சர்டன் கேசஸ்ல வந்து நமக்கு எக்கோ கேட்கும், சர்டன் கேசஸ்ல வந்து எக்கோ கேட்காது. ஸோ வாட் ஆர் தி கண்டிஷன் ஃபார் ஹியரிங் எக்கோ? எக்கோ கேட்கறதுக்கு என்ன கண்டிஷன்? நம்ம வீட்டில் வந்து பேசிட்டே இருப்போம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க வந்து பேசும்போது இது வந்து ஒரு ரூம் அசியூம் பண்ணிக்கிங்கப்பா. இங்க வந்து பர்சன் வந்து என்ன பண்றாருன்னா பேசிட்டு இருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய சவுண்ட் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இப்படி மூவ் ஆகிட்டு இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்திருக்கும். இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா உங்களால யூ cannot recognize தி ரிஃப்ளெக்டட் சவுண்ட். நீங்க வீட்டுக்குள்ளேயே பேசும்போது அந்த சவுண்ட் வந்து வால் ரூப்பு அடுத்து ஃப்ளோரு இது எல்லாமே பர்ஃபெக்ட் ரிஃப்ளெக்டர் மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ அது ரிஃப்ளெக்ட் பண்ண சவுண்ட் ரிஃப்ளெக்ட் பண்ணாலும் யூ காண்ட் என்ன யூ ஆர் அனேபிள் டு ரெகக்னைஸ் தி எக்கோ அப்படின்னு வருது. என்ன காரணம்? ஏன் உங்களுக்கு வந்து எக்கோ அது ரிஃப்ளெக்டட் சவுண்ட் இருந்தும் உங்களுக்கு வந்து எக்கோ கேட்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலா வந்து பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு ஒரு டேர்ம் கொண்டு வரேன். என்ன பார்த்தீங்கன்னா பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங். ஓகேங்களா? சரி, பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு நான் ஒரு டேர்ம் கொண்டு வரேன். பெர்சிஸ்டன்ஸ் ஆஃப் ஹியரிங் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஆவரேஜ் மேன், ஏதாவது ஒரு மேன் எடுத்துப்போம். இவருக்கு வந்து ஒரு சோர்ஸ் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிங்க. இங்க ஒரு சோர்ஸ் இருக்கு. இந்த சோர்ஸ் வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சவுண்ட் பல்ஸ் வந்து இவருக்கு இயர்ல பட்டு பிரெயின்ல போய் சேவ் ஆகுது. இந்த சவுண்ட் வந்து பிரெயின்ல எவ்வளவு டைம் சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்ட், தட் இஸ் 1/10 செகண்ட். அதாவது வந்து ஏதாவது ஒரு சவுண்ட் சிக்னலை நம்ம ரிசீவ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த சவுண்ட் சிக்னல் வந்து நம்ம பிரெயின்ல வந்து எவ்வளவு டைமுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும் பார்த்தீங்கன்னா 0.1 செகண்டுக்கு ஸ்டோர் ஆயிருக்கும்பா. வித்தின் தட் 0.1 செகண்ட்ல சிமிலர் சவுண்ட் வந்து நம்ம பிரெயின்ல படும்போது என்ன ஆகுதுன்னா ஆல்ரெடி அந்த எக்ஸிஸ்டிங் சவுண்ட் இருக்கு இல்லைங்களா, திருப்பி அதே சவுண்டு வித்தின் 0.1 செகண்ட்ல வந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகுனா அந்த ஆல்ரெடி டைரக்ட் சவுண்ட் வந்ததும் இருக்கும், அந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வந்த சவுண்டும் இருக்கும். ரெண்டுத்துக்குமே டிஸ்டிங்விஷ் பண்ண முடியாது உங்களால. ஒன்ஸ் டைரக்ட் சவுண்டு இப்போ வந்து இது சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா இங்க வந்து சும்மா ஒரு ஆப்ஸ்டக்கிள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த சோர்ஸ்ல இருந்து சும்மா அசியூம் பண்ணிக்கிங்க டைரக்டா ஒரு சவுண்ட் வந்திருக்கு, இன்னொரு சவுண்ட் வந்து இப்படி போயிட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வந்திருக்கு, ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்திருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ டைரக்ட் சவுண்ட் வந்து உங்க பிரெயின்ல வந்து விழுந்திருக்கு, ரிஃப்ளெக்டட் சவுண்டும் வருது. இந்த டைரக்ட் சவுண்டுக்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கும் டைம் டிஃபரன்ஸ் வந்து 0.1 செகண்டோட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து உங்களுக்கு நீங்க ரிசீவ் பண்ணும்போது டைரக்ட் சவுண்டு இருக்கும் உங்க பிரெயின்ல அப்படியே இருந்திருக்கும். அதனால உங்களுக்கு வந்து யூ காண்ட் டிஸ்டிங்விஷ் தி ரிஃப்ளெக்டட் சவுண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஒருவேளை இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து வரதுக்கு டைம் வந்து மோர் தென் 0.1 செகண்ட் கம்பேர் டு டைரக்ட் சவுண்ட். இப்போ டைரக்ட் சவுண்ட் வந்து நீங்க வந்து டைரக்ட் சவுண்ட் ஃப்ரம் தி சோர்ஸ் ரிசீவ் பண்ணிட்டீங்க. ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து நீங்க ரிசீவ் பண்றது மோர் தென் 0.1 செகண்டா இருந்தா அப்ப என்ன ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் சவுண்ட் வந்து உங்க காதுல விழுந்து பிரெயின்ல இருந்திருக்கு, அந்த பிரெயின்ல இருக்கிறது வேனிஷ் ஆயிருக்கும். வித்தின் 0.1 செகண்ட்ல வந்து நீ ரிசீவ் பண்ண சவுண்ட் வந்து பிரெயின்ல இருந்து எரேஸ் ஆயிரும், வேனிஷ் ஆயிரும். அப்போ வந்து ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வரும்போது டைரக்ட் சவுண்ட் கிடையாதுனால அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் யூ கேன் ரெகக்னைஸ் அப்படின்னு வருது. அப்படின்னா வாட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் எக்கோன்னு பாத்தீங்கன்னா
டைம் இன்டர்வல் பிட்வீன் டைரக்ட் சவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0.1 செகண்ட், அதாவது கிரேட்டர் தென் 0.1 செகண்ட்னு இருக்கணும். மினிமம் டைம் எடுக்கும்போது மினிமம் டைம் பிட்வீன் டைரக்ட் சவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.1 செகண்ட் அப்படின்னு இருக்கணும். So when reflected sound takes more than 0.1 second, you can recognize the echo. If reflected sound takes less than 0.1 second, you can't recognize the echo. சரி, அப்போ டைம் டேக்கன் பை தி ரிஃப்ளெக்டட் சவுண்ட் 0.1 செகண்ட் விட அதிகமா இருக்கணும்னா இந்த டைம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி வேவ் பொறுத்து தான் இருக்கு. டிஸ்டன்ஸ் அதிகமாக டிஸ்டன்ஸ் வேவ் டிராவல் ஆச்சுன்னா நிறைய டைம் எடுத்திருக்கும். எப்படி இருந்தாலும் ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் கான்ஸ்டன்ட். அதாவது வேவ் வந்து ஒரு மீடியம்ல போகும்போது அந்த மீடியம் உடைய நேச்சரை பொறுத்து தான் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேவ்னு இருக்கும். இப்போ மீடியம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், மீடியம் வந்து மாத்துறது இல்லை, ஏர் மீடியம், அதனால ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் மாறாது. வெலாசிட்டி ஸ்பீடுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம். நமக்கு டைம் அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் அதிகமான டைம் எடுத்திருந்தா தான் we can recognize the reflected sound வருது. அப்போ டிஸ்டன்ஸ் தான் நம்ம மாத்தணும். அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்ட் பை வேவ் அதிகமா இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு you can able to recognize the reflected sound அப்படின்னு சொல்றோம். சரி, அப்படின்னா what should be the minimum distance between the source and obstacle? அதாவது சோர்ஸ் தான் அப்சர்வர்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. நீங்க பேசுறது நீங்களே ரிஃப்ளெக்டட் சவுண்டை ரிசீவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய சவுண்டவே எக்கோவா கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ வாட் ஷுட் பி தி மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள் சோ தட் யூ கேன் ஹியர் எக்கோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, இங்க சோர்ஸ் அண்ட் அப்சர்வர்ஸ் ஆர் சேம் பர்சன். சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் அப்படி எடுத்துக்கிறோம். இங்க வந்து என்னது, இதுதான் வந்து ஆப்ஸ்டக்கிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் ஆப்ஸ்டக்கிள். ஆப்ஸ்டக்கிள் என்ன சொல்லுங்க, அந்த சவுண்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த சோர்ஸ்ல இருந்து இந்த சவுண்ட் இப்படி வந்துட்டு அடுத்து இந்த ரிஃப்ளெக்ட் இப்படி இந்த டைரக்ஷன்ல போயிருக்கு, அடுத்து இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் இதே டைரக்ஷன்ல இப்படி வந்திருக்கும். கரெக்டுங்களா? அப்படின்னா இப்ப சொல்லுங்க, இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள் நம்ம டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள் டின்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ ரிஃப்ளெக்டட் சவுண்ட் டிராவல்ட் ஹவு மச் டிஸ்டன்ஸ் வரும்? டின்னு வருமா, 2டின்னு வருமா, டி பை 2ன்னு வருமா, டேட்டா இன்சபிஷியன்ட் வருங்களா? சொல்லுங்க. கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? அதாவது சோர்ஸ்ல இருந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, அந்த சவுண்ட் போயிட்டு ஆப்ஸ்டக்கிள பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரணும். அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கும்? when you are hearing echo the reflected sound how much distance travel ஆயிருக்குன்னா இப்படி போயிட்டு டி டிஸ்டன்ஸ் போயிட்டு இப்படி ரிட்டர்ன் வரணும், 2d டிஸ்டன்ஸ் போயிருக்கும். சரிங்களா? அப்போ டைம் டேக்கனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? டைம் டேக்கனுக்கு வந்து என்ன ஃபார்முலா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும் இல்லைங்களா? அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் தெரியும் உங்களுக்கு. ஸ்பீட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம், டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2d டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி சவுண்ட். அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள் டின்னு இருந்தா டிஸ்டன்ஸ் பை டிராவல் பை தி சவுண்ட் வேவ் வந்து 2d டிராவல் பண்ணிருக்கும் பை ஸ்பீடுன்னு எடுத்துக்கலாம். இந்த டைம் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? இந்த டைம் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1/10 செகண்ட். டைம் வந்து எப்படி இருக்கணும்? டைம் வந்து கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0.1 செகண்ட், 1/10 செகண்ட் எடுத்துக்கலாம். அப்படின்னா 2d by v is greater than or equal to 1/10 செகண்ட். ஸோ d is equal என்ன வருது பாருங்க, v by 20. இந்த 2 into 10 வந்து 20 அப்படின்னு வருது. ஸோ this is the condition, speed of sound by 20 அப்படின்னு இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து between source and obstacle greater than v by 20 இருந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன, தட் இஸ் தி கண்டிஷன் ஃபார் ஹியரிங் எக்கோ அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து ஒரு சில புக்ல 330 மீட்டர் பர் செகண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு சில புக்ல 340 மீட்டர் பர் செகண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது ஸ்பீட் வந்து 330 இருந்துச்சுன்னா அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 330 by 20 போட்டோம்னா 16.5. அப்போ 16.5 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள் கிரேட்டர் தென் 16.5 மீட்டர் இருந்துச்சுன்னா எக்கோ கேட்கும். அப்படி இல்லை v வந்து 340 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கணும்னா அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 17 வரும். 340 டிவைட் பை 20 போடும்போது மீட்டர் பர் செகண்ட். ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம குக்ல எந்த ஸ்பீடு கொடுக்கலன்னா 16.5 எடுத்துங்க. இதுதான் நிறைய புக்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இயர் எக்கோ வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள்ஸ் கிரேட்டர் தென் 16.5 மீட்டர் இருக்கணும். அப்போதான் டைரக்ட் சவுண்டுக்கும் ரிஃப்ளெக்டட் சவுண்டுக்கும் டைம் இன்டர்வல் வந்து 0.1 செகண்ட் விட அதிகமா இருக்கும். ஸோ தட் டைரக்ட் சவுண்ட் வந்து வேனிஷ் ஆயிருக்கும் பிஃபோர் வி ஆர் ரிசீவிங் ரிஃப்ளெக்டட் சவுண்ட். அதனால நம்மளால ரிஃப்ளெக்டட் சவுண்ட் கேட்க முடியும். சரி, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள் வந்து கிரேட்டர் தென் 16.5 இருந்தா நம்மளால எக்கோ கேட்க முடியுமா அப்படின்னா அதுவும் பாசிபிள் கிடையாது. இது ஒரு கண்டிஷன். ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் டு ஹியர் எக்கோ. அதுல ஒரு கண்டிஷன் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் ஆப்ஸ்டக்கிள் கிரேட்டர் தென் 16.5 மீட்டர் இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் என்னன்னு சொல்றேன் கேட்டுங்க. உங்களுக்கு இன்டென்சிட்டின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? இன்டென்சிட்டி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தேன். இன்டென்சிட்டி வந்து ஐ. இந்த இன்டென்சிட்டி என்ன சொல்லியிருந்தேன்? எனர்ஜி ரிசீவ்டு பர் செகண்ட் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனர்ஜி பை டைம் தான் பவர் சொல்லியிருந்தோம், பவர் பை ஏரியான்னு சொல்லியிருந்தோம். இந்த இன்டென்சிட்டில ஒரு டேர்ம் சொல்லியிருந்தோம், ஐ நாட்னு சொல்லியிருந்தோம். ஐ நாட்ன்றது என்ன சொன்னோம்? த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டி. த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் இருக்குல்ல? த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா?
இந்த threshold intensity வந்து 10⁻⁻12 watt per meter square. Actually threshold intensity என்னன்னா சொல்லுங்க, the intensity of the sound below which it is not audible. அதாவது ஒரு minimum intensity below which sound is not audible தான் threshold intensity. இல்லைன்னா the max above the minimum intensity sound is audible என்றதுதான் என்ன சொல்லலாம் threshold intensity நம்ம சொல்றோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இங்க சோர்ஸ் எங்கயாவது ஒரு சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் சோர்ஸ்னு எடுத்துக்கலாம், நல்லா கவனிக்கணும், இது சோர்ஸ்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போ இந்த சோர்ஸ் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்ப சோர்ஸ் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அப்ப இந்த சோர்ஸுக்கு சர்டைன் பவர் இருக்கும், இந்த சோர்ஸுக்கு சர்டைன் பவர் இருக்கும், நல்லா கவனிங்க, பவர் இருக்கு. இப்போ ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி தராமே நான் ஒரு ப்ராப்ளம் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 பாயிண்ட் இப்போ கன்சிடர் பண்றேன், அந்த 2 பாயிண்ட் கன்சிடர் பண்றேன், நல்லா கவனிங்க. இப்போ 2 பாயிண்ட் கன்சிடர் பண்ண போறேன் நான், ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் புரியும், ஒரு நிமிஷம் கவனிங்கப்பா. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ 2 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? இப்போ இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பவர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும், எனர்ஜி எமிட்டட் பர் செகண்ட் பை சோர்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் P1 எடுத்துக்கிறேன், இன்னொரு பாயிண்ட் P2 எடுத்துக்கிறேன், நல்லா கவனிங்க. பாயிண்ட் P1 வந்து r டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் இருக்கு, பாயிண்ட் P2 வந்து 2r டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் இருக்கு, ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு क्वेश्चन கேட்கலாம், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி தரல, இருந்தாலும் கரெக்டா சொல்றீங்களா பார்க்கலாம். இன்டென்சிட்டி ரிசீவ்டு ஃப்ரம் தி சோர்ஸ் அட் பாயிண்ட் 1 வந்து I1 ன்னு எடுத்துக்கலாம். இன்டென்சிட்டி ரிசீவ்டு அட் பாயிண்ட் P2 பை தி சோர்ஸ் வந்து நம்ம I2 ன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சரி, இப்போ I1 by I2 is equal என்ன ஆன்சர் இருக்கும்? equal to 1 ன்னு சொல்லலாமா, equal to 2 ன்னு சொல்லலாமா, equal to 4 ன்னு சொல்லலாமா, is equal to 1/4 ன்னு சொல்லலாமா, is equal to 1/2 ன்னு சொல்லலாமா? 5 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன் பாருங்க. क्वेश्चन உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? ஒரு சோர்ஸ், ஒரு பாயிண்ட் சோர்ஸ், இது வந்து பாயிண்ட் சோர்ஸ், நல்லா ஞாபகம், இது பாயிண்ட் சோர்ஸ். ஒரு பாயிண்ட் சோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த சோர்ஸ் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, எனர்ஜி ப்ரொடியூஸ்டு பர் செகண்ட் ஆஃப் தி சோர்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், அதனால பவர் ஆஃப் தி சோர்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துங்க. இப்போ வந்து 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு பாயிண்ட் வந்து d டிஸ்டன்ஸ் r டிஸ்டன்ஸ்ல எடுத்திருக்கேன், இன்னொரு பாயிண்ட் 2r டிஸ்டன்ஸ்ல எடுத்திருக்கேன். பாயிண்ட் 1ல இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் ரிசீவ்ட் I1 எடுத்திருக்கேன், பாயிண்ட் 2ல இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் ரிசீவ்ட் வந்து I2 ன்னு எடுத்திருக்கேன். I1 by I2 க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நமக்கு நல்லா பாருங்க, நிறைய பேர் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, நிறைய பேர் கரெக்டா சொல்லியிருக்கீங்க, ஒருத்தர் தப்பா சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம். இப்போ இன்டென்சிட்டி என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பவர் பை ஏரியா. பவர் வந்து கான்ஸ்டன்ட், சரியா? அப்ப இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் பவர் பை ஏரியா. இது ஆம்ப்ளிட்யூட் எடுத்துறதுப்பா சர்ஃபேஸ் ஏரியா மாதிரி இருக்கு. எந்த ஏரியால இந்த பவர் ரிசீவ் பண்ணிக்கிறோம், இந்த சர்க்குலர், இந்த ஸ்பெரிக்கல் ஏரியா, இது வந்து ஸ்பெரிக்கல் ஏரியா. சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரு டைரக்ஷன்ல மட்டும் மூவ் ஆகுது, 3 டைமென்ஷனலா மூவ் ஆகும், அப்ப ஸ்பெரிக்கலா மூவ் ஆகுது. அப்ப இங்க இருந்து வர சவுண்ட் வந்து நல்லா பார்க்கணும், இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் வந்து இந்த எனர்ஜி எல்லாமே இந்த ஏரியால டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ P1 அளவுக்கு வந்திருக்குன்னா அங்க வரும்போது இந்த சவுண்ட் இவ்வளவு இந்த அளவுக்கு இந்த ஏரியாவுக்கு ரீச் ஆயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த ப்ரொடியூஸ் பண்ற இந்த பவர் மொத்தமே இந்த ஏரியால தான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும், ஓகேங்களா? நமக்கு இன்டென்சிட்டி என்ன ஃபார்முலா சொல்லுங்க, பவர் பை ஏரியா. பவர் வந்து கான்ஸ்டன்ட், அப்போ ஏரியா ஃபார்முலா என்ன சொல்லுங்க, 4πr² அப்படின்னு வருது. சாரி, 4πr², ஓகேங்களா? ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்பியர் வந்து 4πr² இருக்கலாம். 4π கான்ஸ்டன்ட், பவர் கான்ஸ்டன்ட், so that intensity is inversely proportional to r². அப்ப வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் சோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம், பாயிண்ட் சோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம். அப்ப டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போனா என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இன்டென்சிட்டி ரிசீவ்ட் வந்து குறைஞ்சிட்டே போகும், அப்படிதானே? அதாவது தூரத்துல சோர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ரிசீவ்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இன்டென்சிட்டியும் டிஸ்டன்ஸும் பாயிண்ட் சோர்ஸ்க்கு எப்படி வேரி ஆகுதுன்னா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸா வேரி ஆயிருக்கு. அப்படின்னா I1 by I2 is equal என்ன வரும் சொல்லுங்கப்பா, R2 by R1 whole square அப்படின்னு நமக்கு கிடைக்கும். R2 வந்து 2R ன்னு எடுத்திருக்கும், R1 வந்து எவ்வளவு எடுத்திருக்கும் பாருங்க, R1 வந்து எவ்வளவு எடுத்திருக்கும், R1 வந்து R ன்னு எடுத்திருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணிடலாம். இது 2² எவ்வளவு வருதுப்பா, 4 ன்னு வருது. சோ I1 by I2 வந்து நமக்கு 4. நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஆன்சர் எது வரணும் புரியணும் நமக்கு. ஏன்னா P1 வந்து நியர் டு சோர்ஸ் இருக்கு, P2 வந்து ஃபார் ஃப்ரம் தி சோர்ஸ் இருக்கு. அப்ப இன்டென்சிட்டி நியரா இருந்தா அதிகமா இருக்கும், தூரமா இருந்தா கம்மியா இருக்கும், உங்களுக்கு புரியுது? அப்ப ஆன்சரே நமக்கு I1 by I2 வரும்போது கிரேட்டர் தென் 1 வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப கிரேட்டர் தென் 1 வரணும்னா இந்த ஆப்ஷனும் கரெக்டா சொல்லியே இருக்க கூடாதுதான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் இந்த ஃபோர்த் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஆப்ஷன் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பவுமே क्वेश्चन அட்டெண்ட் பண்ணும்போது இந்த क्वेश्चனுக்கு என்ன மாதிரி ஆன்சர் வரும், எந்த ஆப்ஷன்ஸ் வரக்கூடாதுன்னு எலிமினேட் பண்ணிட்டாவே நெகட்டிவ் மார்க் வராது. அது நீங்க பிராக்டிஸ் பண்ண நல்லா புரிஞ்சிடும். சோ இப்போ நமக்கு என்ன வந்திருக்குன்னா 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்ப புரியுதுங்களா உங்களுக்கு?
ஸோ இது வந்து பாயிண்ட் சோர்ஸ். இது நல்ல ஒரு பாயிண்ட். இது நேற்றே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்டென்சிட்டி லெசன் நடக்கும் போது. இருந்தாலும் இப்போ சொல்றேன். ஃபார் பாயிண்ட் சோர்ஸ் intensity of sound varies. Intensity of sound இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைம் கேட்டிருக்காங்க. Intensity of sound varies எப்படிப்பா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சர்ஃபேஸ் ஏரியான்றது r ஸ்கொயர் டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஓகே, புரியுதுங்களா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாருக்காக சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இங்கே பிளேஸ் பண்ணிட்டு அப்படின்னா வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட் நான் கன்சிடர் பண்றேன். இந்த சோர்ஸ்ல இருந்து வேவ் வருது. இப்போ இங்க வேவ் வர்றது வந்து இந்த இன்டென்சிட்டி ரிசீவ்டு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 1/r² உங்களுக்கு புரியுது. இந்த வேவ்க்கு ஆம்ப்ளிடியூட் இருக்கும் இல்லையா? அப்ப ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி வேவ் ஃப்ரம் தி பாயிண்ட் சோர்ஸ், அதாவது சோர்ஸ்ல இருந்து நம்ம ஒரு சவுண்ட் வேவ் ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி வேவ் வேரிஸ் எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r பவர் 0வா இருக்குமா, r பவர் 1ன்னு வருமா, r பவர் -1 வருமா, r பவர் -2 வருமா, r பவர் 2ன்னு வருங்களா? அதாவது நல்லா கவனிங்க. நமக்கு வந்து இப்போ என்ன புரிஞ்சுன்னா, பாயிண்ட் சோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த சோர்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து r-ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் எனர்ஜி ஏன் சவுண்ட்னு இருக்கும்? பாயிண்ட் சோர்ஸ்ல எந்த எனர்ஜியா இருக்கும், லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி, எந்த எனர்ஜியா இருந்தாலும் சரி, பாயிண்ட் சோர்ஸுக்கு வந்து இன்டென்சிட்டி வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் r² சொல்லியாச்சு. இப்போ இது வேவ் டிராவல் ஆகுது. அப்போ இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி வேவ் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்ப ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி வேவ் சேஞ்ச் ஆகும்போது எப்படி சேஞ்ச் ஆகணும்? டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் r பவர் 0 வருமா, டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் r பவர் 1 வருமா, இந்த மாதிரி எந்த ஆன்சர் வரும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இன்டென்சிட்டிக்கு நம்ம ஃபார்முலா பார்த்திருந்தோம். என்ன ஃபார்முலா பார்த்திருந்தோம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு போன கிளாஸ்ல வந்து இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த இங்க வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு வேவ் டிராவல் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி மாறாது. அது நல்லா ஞாபகம். ஒரு வேவ் டிராவல் ஆகும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். இப்போ வந்து வேவ் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த பாயிண்ட் 1 இந்த பாயிண்ட் 2 இருக்குன்னு பாயிண்ட் 1ல எத்தனை வேவ்ஸ் பர் செகண்ட் டிராவல் ஆகுது, அதே தான் பாயிண்ட் 2லயும் டிராவல் ஆகுது. அப்போ ஃப்ரீக்வன்சி மாறாது. நேற்று வந்து நம்ம பார்த்துருந்தோம், இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் டென்சிட்டி ஆஃப் தி மீடியம், வெலாசிட்டி ஆஃப் தி வேவ், ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி வேவ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் எடுத்துக்கலாமா? ஸ்கொயர் ஆஃப் தி ஆம்ப்ளிடியூட் அப்படி இருக்குங்க. அப்போ இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r² நமக்கு தெரியும். அப்போ இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் a²னா இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கணும். ஆம்ப்ளிடியூட் ஸ்கொயர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r². சோ ஆம்ப்ளிடியூட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு r அப்படி நமக்கு வந்துருச்சு. அப்படின்னா a1/a2 இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, r2/r1 அப்படி நமக்கு வரும். சோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் சோர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணோம்னா இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகும். இன்டென்சிட்டி சேஞ்ச் ஆகுதுனால ஆம்ப்ளிடியூட் சேஞ்ச் ஆகுது. இன்டென்சிட்டி சேஞ்சஸ் with respect to distance in the case of point source is inversely proportional r². Amplitude changes with respect to distance from the point source as inversely proportional to r அப்படி நமக்கு வருது. ஒருவேளை லைன் சோர்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்ல ஒரு சோர்ஸ், இப்போ பாயிண்ட் சோர்ஸ்னு விட்டுட்டு ஒரு லைன் சோர்ஸ்னு எடுத்துக்கிறேன். இதுதான் லைன் சோர்ஸ். இந்த சோர்ஸ் பேர் என்ன சொல்லுங்க, லைன் சோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைன் சோர்ஸ் எடுத்திருந்தா இப்போ வந்து எப்படி இருக்கும், இன்டென்சிட்டியும் அந்த ஆம்ப்ளிடியூட் எப்படி மாறுது பார்க்கலாம். லைன் சோர்ஸ் எடுத்துட்டோம்னா இப்போ சவுண்ட் வந்து எனர்ஜி வந்து இப்படி தானே எமிட் பண்ணியிருக்கும், அதாவது 3 டைமென்ஷன்ல எமிட் பண்ணியிருக்கும். இந்த டயக்ராம் நான் வரையும் போது 2 டைமென்ஷன்ல தான் வரைய முடியும். அதனால நல்லா கவனிச்சிங்க, இப்படி வருது. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இங்க பாயிண்ட் சோர்ஸ்னு வரைஞ்சு காட்டும் போது உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த சவுண்ட் வந்து பாயிண்ட் சோர்ஸ்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது எப்படி ஸ்பெரிக்கலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும், ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்போ லைன் சோர்ஸ் வச்சிருக்கோம், இந்த சவுண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது இல்லையா? இந்த 3 டைமென்ஷன் என்னால வரைய முடியல. இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இமேஜினேஷன் பவர் இருக்கும். இது எந்த சர்ஃபேஸ், ஒரு சர்ஃபேஸ் ஏரியால இது வந்து இந்த எனர்ஜி வந்து பவுண்டட் மாதிரி இருக்கலாமா? அப்படி எடுத்தீங்கன்னா எந்த சர்ஃபேஸ் ஏரியால பவுண்ட் ஆன மாதிரி இது தெரியும் சொல்லுங்க. இப்போ நமக்கு பார்க்கறதுக்கு வெரி குட், சிலிண்ட்ரிக்கல். அப்போ சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ்னா இது பவுண்ட் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுதான் பாயிண்ட் சோர்ஸ். இந்த சோர்ஸ் பவர் வந்து கான்ஸ்டன்ட், எனர்ஜி ப்ரொடியூஸ் பர் செகண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் வந்து r-ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இன்டென்சிட்டிக்கு ஃபார்முலா வந்து பவர் பை ஏரியான்னு போடணும். ஏரியாக்கு ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா, சிலிண்டருக்கு வந்து 2πr/l. கரெக்ட்டுங்களா? இந்த லெங்த் வந்து லெங்த் ஆஃப் தி லைன் சோர்ஸ் வந்து l ன்னு அஸ்யூம் பண்ணிக்கி 2πr வருது, rl வருது. அப்ப இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் டக்குன்னு சொல்லுங்க, யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். இன்டென்சிட்டி ஆஃப் லைன் சோர்ஸ் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் வந்து r பவர் n ன்னு எடுத்துக்கிறேன். வேற n இஸ் ஈக்குவல் என்ன சொல்லுங்க, -1 வருமா, -2 வருமா, 1 வருமா, இல்ல 2 வருமா, இல்ல 0 வருதுங்களா? அதாவது நல்லா கவனிங்க, இன்டென்சிட்டி வந்து இந்த கேஸ் ஆஃப் லைன் சோர்ஸ்
இன்டென்சிட்டி வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, நம்ம இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 1/r பவர் n கொடுத்திருக்கேன். அப்ப இங்க பாருங்க இந்த ஃபார்முலா எப்படி கொடுத்திருக்க பாருங்க, இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/2π L/P எல்லாம் கான்ஸ்டன்ட் r தான இருக்கு, இங்க பவர் 1 தான பவர் இருக்கு. அப்ப பவர் 1ன்றது இந்த ஆப்ஷன் கரெக்ட். n is equal என்ன வந்திருக்கு, 1 வந்திருக்கு. அப்ப இன்டென்சிட்டி வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r பவர் -1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அப்ப இந்த கேஸ் ஆஃப் point source intensity varies inversely proportional to r square. In the case of line source intensity varies inversely proportional to r அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? So in the case of line source வந்து amplitude of the sound varies in which way? क्वेश्चन உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சவுண்ட் வந்து பாயிண்ட் சோர்ஸ்க்கு ஆம்ப்ளிட்யூட் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்த்தோம். லைன் சோர்ஸ் வந்து ஆம்ப்ளிட்யூட் எப்படி வேரி ஆகுது क्वेश्चन கேட்டிருக்கேன். யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் தி சவுண்ட் வேவ் இல்ல ஏதோ சவுண்ட் வேவ் கிடையாது, எந்த வேவா இருந்தாலும் சரி, ஆம்ப்ளிட்யூட் ஆஃப் தி வேவ் produced by the line source varies r power m ன்னு எடுத்துக்கலாம். r power m ன்னு எடுத்துட்டு where m equal to dash, m equal to dash அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1/2, செகண்ட் ஆப்ஷன் -1/2, தேர்ட் ஆப்ஷன் 1, ஃபோர்த் ஆப்ஷன் 2, ஃபிஃப்த் ஆப்ஷன் 2 சாரி -2, சிக்ஸ்த் ஆப்ஷன் வந்து 4 ன்னு கொடுப்போம். சரிங்களா? நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்கு, 4 ன்னு கொடுத்துருக்கு. என்ன ஆன்சர் கரெக்ட்னு சொல்லுங்கப்பா. ஆம்ப்ளிட்யூட். இப்போ இன்டென்சிட்டி பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணோம், இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர் தெரியலையா? அப்ப இன்டென்சிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர் தெரிஞ்சதுனால அப்ப ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r பவர் -1. அப்ப ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. அப்ப ஆம்ப்ளிட்யூட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் r பவர் -1/2. புரிஞ்சுங்களா? அது அப்ப ஆம்ப்ளிட்யூட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு r பவர் -1/2. r பவர் -1/2 னா அப்ப m வந்து எங்க இருக்கு பாருங்க, m பிளேஸ்ல என்ன இருக்கு, -1/2 வந்திருக்கு. ஓகேங்களாப்பா? சோ அப்ப வந்து இந்த கேஸ் ஆஃப் லைன் சோர்ஸ் வந்து intensity varies directly inversely proportional to r and amplitude varies inversely proportional to square root of the distance. என்ன எடுத்துக்கலாம் பாருங்க, inversely proportional to square root of the distance அப்படின்னு எடுத்துட்டேன். ஓகே, அடுத்து far point source னு இருக்கு. far point source அப்படின்னு இருக்கும். far point sourceனா ரொம்ப தூரத்துல இருக்கிற சோர்ஸ் மாதிரி, ரொம்ப தூரத்துல இருக்கிற சோர்ஸ் மாதிரி எடுத்துக்கணும். அப்ப ரொம்ப தூரத்துல சோர்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா கவனிங்க. ஆக்சுவலா பாயிண்ட் சோர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் எப்படி இருக்குன்னா, வேவ்ஸ் வந்து இந்த டைவர்ஜிங் நேச்சரா தானே இப்படி வரும் வேவ்ஸ். சரி, ஆனா ரொம்ப தூரத்துல இருந்து வரும்போது வேவ்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பேரலலா இருக்கிற மாதிரி தெரியும், அப்படி பேரலலா வர மாதிரி தெரியும். இப்போ பேரலலா வரைஞ்சோம்னா அப்ப இங்க ஏரியா இந்த ஏரியாலாம் மாறவே மாறாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும்போது இந்த ஏரியா எங்க ஏரியாவும் டிஸ்டன்ஸ் மாற மாற சர்ஃபேஸ் ஏரியா மாறிட்டு இருக்கு. அது ஃபார் பாயிண்ட் சோர்ஸா இருந்துச்சுன்னா வேவ்ஸ் வந்து பேரலா வர மாதிரி இருக்கும். இந்த கான்செப்டை நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த சொல்ற ஆன்சர் மட்டும் ஞாபகம் வச்சுங்கப்பா. ஃபார் பாயிண்ட் சோர்ஸ் வந்து இன்டென்சிட்டி வேரிஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/r பவர் 0ன்னு இருக்கு. அதாவது தூரமா இருக்கிற சோர்ஸ்ல இருந்து வர வேவ் வந்து இன்டென்சிட்டி do not change with respect to distance. அப்ப ஆம்ப்ளிட்யூட் ஆல்சோ do not change with respect to distance அப்படின்னு எடுத்துக்கோ. சோ உங்களுக்கு புரிஞ்சுச்சு. சரி, இதெல்லாம் எதுக்கு பார்த்துட்டு இருக்கோம்னா இப்போ இன்டென்சிட்டி என்ற டேர்முக்கு வந்துட்டு தான் நம்ம இங்க எல்லாமே பார்த்துட்டோம். சரி இருக்கட்டும். இப்போ இன்டென்சிட்டி என்ற டேர்ம் ஒன்று எடுத்திருக்கோம். இதுல நமக்கு சவுண்ட் வந்து ஆடிபிளா இருக்கணும்னா இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் வந்து கிரேட்டர் தேன் த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டின்னு இருக்கணும். இது என்ன சொல்லுங்க, த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டி. த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டி என்றது என்ன சொல்லுங்க, இது மினிமம் இன்டென்சிட்டி below which sound cannot be audible is known as threshold intensity அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டி வேல்யூ எவ்வளவுன்னா 10⁻⁻12 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் என்றது உங்களுக்கு புரியுது. சரி, இப்போ வந்து சவுண்ட் வந்து நம்ம இங்க சோர்ஸ் இருக்குன்னு எடுத்துங்க, இங்க வந்து ஆப்ஸ்டக்கல் இருக்குன்னு எடுத்துங்க, ஆப்ஸ்டக்கல் இருக்கு. இப்போ வந்து நீங்க சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றீங்க, சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, இது போயிட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தேவையான டிஸ்டன்ஸ் கிரேட்டர் தென் 16.5 மீட்டர் இருக்கு. இருந்தாலும் எக்கோ கேட்கலன்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிட்டி வந்து நல்லா கவனிங்க. நீங்க எக்கோ கேட்கலன்னா என்ன அர்த்தம்னா வந்து தி சோ கால்ட் இன்டென்சிட்டி ரிசீவ்டு இருக்கு இல்லையா, இந்த இன்டென்சிட்டி லெஸ் தென் த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டியா இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்கோ வந்து ஆடியபிளா இருந்திருக்காது. அப்ப வந்து to hear echo two conditions must be satisfied. one வந்து distance must be greater than 16.5 மீட்டர் இருக்கணும். அடுத்து வந்து intensity of received sound வந்து intensity of the received sound நல்லா கவனிங்க, intensity of the received sound வந்து greater than threshold intensity இருக்கணும், greater than threshold intensity இருக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன்ப்பா. ஓகே, இப்போ வந்து ஒரு क्वेश्चन கேக்குறேன், இந்த क्वेश्चन யார் கரெக்ட்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சோர்ஸ் இங்க இருக்கு, நல்லா வச்சு இந்த சோர்ஸ் இங்க ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நல்லா கவனிப்பா. அது சோர்ஸ் இங்க இருக்கு, இது ஒரு பாயிண்ட்னு ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன், நான் இந்த பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன்.
இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் வந்து நல்லா கவனிக்கணும், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ இந்த சோர்ஸ் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, இன்டென்சிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட் ஒரு எஸ் டேஷ்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ்ல இருந்து சவுண்ட் வரும்போது இந்த எஸ் டேஷுக்கு வரும்போது இங்க இன்டென்சிட்டி வந்து ஜஸ்ட் கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டியா இருக்கு. நல்லா கவனிங்க, ஜஸ்ட் கிரேட்டர் தென், கொஞ்சம், அதாவது ஜஸ்ட் கிரேட்டர் தென் லைட்டா கேட்கற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ப இங்க இன்டென்சிட்டி வந்து ஜஸ்ட் கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டின்னு வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ கொஸ்டின் கேட்க போறேன், இது யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இந்த எஸ் டேஷ் பிளேஸ்ல ஒரு ஆப்ஸ்டக்கிளை பிளேஸ் பண்றேன். நானு ஆப்ஸ்டக்கிளை பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணா இப்போ ரிஃப்ளெக்டட் சவுண்ட் இருக்கும் இல்லைங்களா? ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வரும். இந்த சவுண்ட் இப்படி போயிட்டு இந்த சவுண்ட் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வருது இல்லைங்களா? இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகி வர சவுண்ட் வந்து நமக்கு எக்கோ கேட்குமா கேட்காதா? we can hear echo or we can't hear அப்படின்னு கேட்கிறேன். கொஸ்டின் புரிஞ்சா? இப்போ எஸ்ன்னு ஒரு சோர்ஸ் எடுத்துருக்கேன், அந்த சவுண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணது இந்த ரிஃப்ளெக்டர் கிட்ட வரும்போது அந்த சவுண்ட் எனர்ஜி ரிசீவ் பண்ணது ஜஸ்ட் கிரேட்டர் தென் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கிரேட்டர் தென் என்ன வருது? த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டி வந்திருக்கு. அப்போ ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வரது நம்ம கேட்குமா கேட்காதா? கேட்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து வர சவுண்ட் வந்து இங்க ரிசீவ் பண்ணிக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க? த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டி கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. அப்ப திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது என்ன ஆகும்னா இன்டென்சிட்டி ரொம்ப குறைஞ்சிரும். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறேன், யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து டின்னு எடுத்துக்கிறேன், இந்த டிஸ்டன்ஸ் டின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எஸ் என்ற பிளேஸ்ல சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. இந்த எஸ் டேஷ் பிளேஸ்ல இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் ஐன்னு இருக்குன்னு வச்சுங்க. இந்த சவுண்ட் வந்து இங்க வரும்போது எஸ் டேஷ் பிளேஸ்க்கு இன்டென்சிட்டி ஐன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து நீங்க கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டது நோன்றது உங்களுக்கு புரியுது. ஏன்னா ஜஸ்ட் கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது இன்டென்சிட்டி குறைஞ்சிரும், அதனால எக்கோ கேட்காதுன்றது அந்த கொஸ்டின் புரிஞ்சு. அடுத்த கொஸ்டினுக்கு வந்துட்டேங்க நான். அடுத்த கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா, ஒரு சோர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம், அது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த இன்டென்சிட்டி வந்து இந்த ஆப்ஸ்டக்கல்ல வந்து விழும்போது எவ்வளவு இன்டென்சிட்டி இருக்குன்னா ஐன்னு இருக்கு. இப்போ இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா? இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இன்டென்சிட்டி இங்க வந்திருக்கு. இப்போ இந்த பாயிண்ட்க்கு வந்து நமக்கு ரிசீவ் பண்ணிக்கிறோம் ரிஃப்ளெக்டட். இந்த ரிஃப்ளெக்டட் இன்டென்சிட்டி வந்து ஐ டேஷ்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ டேஷ் ஈக்குவல் டு எம் டைம்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு வாட் இஸ் எம் வேல்யூன்னு கேட்கிறேன். வாட் இஸ் எம் வேல்யூன்னு கொஸ்டின் கேட்குறீங்க. யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். 1ன்னு சொல்லலாமா, 2ன்னு சொல்லலாமா, 1/2ன்னு சொல்லலாமா, 4ன்னு சொல்லலாமா, 1/4ன்னு சொல்லலாமா? சொல்லுங்க, எந்த ஆப்ஷன் சொல்லலாம்? நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துடலாம். கொஸ்டின் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு, டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க. சோர்ஸ் ப்ரொடியூசஸ் சவுண்ட். இந்த சவுண்ட் வந்து இப்படியே டிராவல் ஆகுது. அப்டக்கலுக்கு மேல இந்த சவுண்ட் விழும்போது இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் ஃபால்ஸ் ஆன் தி அப்டக்கல் இஸ் ஐன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ரிஃப்ளெக்ட் ஆகி வர சவுண்ட் இருக்கு இல்லைங்களா? இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வர சவுண்ட் வந்து இங்க அதே சோர்ஸ் பிளேஸ்ல வரும்போது இது இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்கேன் நான். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எந்தெந்த ஆன்சர் சொல்லக்கூடாது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம். எந்தெந்த ஆன்சர் சொல்லக்கூடாதுன்னா 1 சொல்லக்கூடாது, சரிங்களா? அடுத்து 4 சொல்லக்கூடாது, 2 சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுங்க 4, 2 சொல்லக்கூடாது? எப்படி இருந்தாலும் இன்டென்சிட்டி வந்து நமக்கு டிக்ரீஸ் தானே ஆகும். இப்போ டிராவல் ஆகுதுனாவே என்ன வரும்? டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா இன்டென்சிட்டி கூட வாய்ப்பு கிடையாது. அப்ப ஐ டேஷ் வந்து இங்க நம்ம ரிசீவ் பண்ணிக்கிற இன்டென்சிட்டி வந்து ஐ டேஷ் சொல்லியிருக்கேன். இந்த ஐ டேஷ் வந்து கிரேட்டர் தென் ஐ வராது. இப்போ இந்த சோர்ஸ்ல இருந்து சவுண்ட் இப்படியே டிராவல் போயிருக்கு, இந்த ஐ விட்டுருக்கேன், இப்படியே டிராவல் ஆயிட்டு இங்க ஆப்ஸ்டக்கல்ல விழும்போது ஐ இன்டென்சிட்டியில விழுந்திருக்கு. ஐ இன்டென்சிட்டியில விழுந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் இல்லையா? ரிஃப்ளெக்ட் ஆகி வரும்போது இன்னும் கண்டிப்பா உங்களுக்கு சவுண்ட் வந்து குறையணும் இல்லையா? அப்படின்னா ஐ டேஷ் ஈக்குவல் ஐன்னு வரக்கூடாது, அதனால 1 எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஐ டேஷ் லெஸ் தென் ஐ தான் இருக்கணும், அதனால 2ன்னு வராது, 4ம் வரக்கூடாது. ஸோ இப்போ என்ன ஆன்சர் கரெக்ட்னு பார்க்கலாங்களா? சரி, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ இங்க சோர்ஸ் இருக்கு, இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து டின்னு எடுத்துட்டுமா, இந்த 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 ரிஃப்ளெக்டர் இருக்கு இல்லையா? இந்த ரிஃப்ளெக்டர்ல இருந்து தானே இந்த சவுண்ட் வருது. அப்போ இந்த ரிஃப்ளெக்டரே ஒரு சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு அந்த சோர்ஸ்ல இருந்து இந்த வேவ் வர மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணுமா? அப்போ வந்து இந்த ரிஃப்ளெக்டருக்கு வந்து சோர்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த சோர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் ஆகும் உங்களுக்கு. அதனால இந்த இடத்துல இருக்குன்னு எடுத்துக்கணும். இந்த சோர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சோர்ஸுக்கு இந்த ரிஃப்ளெக்டர் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது பாயிண்ட் சோர்ஸ் தான். இது பாயிண்ட் சோர்ஸ் தான். இந்த பாயிண்ட் சோர்ஸுக்கு இந்த ரிஃப்ளெக்டர்னு எடுத்துக்கிட்டா இது மிரர் மாதிரி நீங்க அஸ்யூம் பண்ணி, லைட்ல எப்படி மிரர் மாதிரி எடுப்பீங்களோ அந்த மாதிரி மிரர் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சோர்ஸ் உடைய இமேஜ் இங்க இருக்குன்னு எடுத்துங்க. இந்த சோர்ஸோட இமேஜ் இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த சோர்ஸ் இமேஜ் இங்க இருக்குன்னு. இப்போ வந்து இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வருது, இந்த இமேஜ்ல இருந்து இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வருது அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாமா? அப்போ வந்து இங்க ஐ என்றது இன்டென்சிட்டின்னு பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ்ல இருந்து வந்த டிஸ்டன்ஸ் டி. ஆனா இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் எங்க இருந்து வந்த மாதிரி எடுத்துக்கணும்? இமேஜ்ல இருந்து வந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் 2dன்னு எடுத்துக்கணும். 2d. இப்போ பாயிண்ட் சோர்ஸ் என்ன பண்ண சொல்லுங்க? இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அப்போ i by i dash is equal to என்ன வரும் சொல்லுங்க? ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்து 2d டிஸ்டன்ஸ் தானே, அப்போ 2d by d ஹோல் ஸ்கொயர்னு வரும்.
இப்போ டி கேன்சல் பண்ணா 2 ஸ்கொயர் 4னு வருது. அப்போ i by i dash is equal to 4னு வந்திருக்கா. நம்ம i dash equal to தானே போட்டிருக்கோம். அப்போ i dash is equal to வந்தா இந்த 4 இந்த பக்கம் வந்துரும். ஸோ 1 by 4 of i. ஸோ அப்போ m பிளேஸ்ல என்ன இருக்கு பாருங்க, 1 by 4. ஆன்சர் இஸ் 1 by 4. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புரியணும் இன்டென்சிட்டி குறையுமா கூடுமா, இந்த கொஸ்டின் கேட்டதுக்கு என்ன ஆன்சர் சொல்லணும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்முலா பார்க்கணும். ஒரு சில டைம்ல நமக்கு என்ன ஆகுனா, இந்த மாதிரி எது வராதுன்ற ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும்போது 3 ஆப்ஷன் வேற ஒரே ஒரு ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரும் கிடைச்சிருக்கும். ஓகே, உங்களுக்கு இந்த இது புரிஞ்சு அப்போ வந்து ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். நம்ம எக்கோ வந்து கேட்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், ஒரு கண்டிஷன் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 16.5 மீட்டர் இல்லைன்னா 17 மீட்டர் ஆர் 17 மீட்டர் டிபெண்ட்ஸ் ஆன் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட். இன்னொரு கண்டிஷன் வந்து இன்டென்சிட்டி ஷுட் பி கிரேட்டர் தென் த்ரெஷோல்ட் இன்டென்சிட்டியா இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா தான் நமக்கு வந்து எக்கோ கேட்கும். இன்டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ். அதே மாதிரி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி ரிசீவ்ட் வேவ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்ப்பா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ கொஞ்சம் இந்த எக்கோ கான்செப்ட்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்கிறேன் பாருங்க. இப்போ வந்து இங்க என்ன பண்றேன்னா, இங்க சோர்ஸ் இருக்கு, இங்க வந்து யார் இருக்குன்னா அப்சர்வர்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ரெண்டு மவுண்டைன் இருக்கு, இங்க ஒரு மவுண்டைன் இருக்குப்பா, இங்க ஒரு மவுண்டைன் இருக்கு, இங்கிட்ட ஒரு மவுண்டைன் இருக்கு, இங்கிட்ட ஒரு மவுண்டைன் இருக்கு. ஓகேங்களா? சரி, இன்டென்சிட்டி ஒருத்தர் சொல்லியிருக்காரு இன்டென்சிட்டி ஆஃப் லைன் சோர்ஸ் அப்படின்னு. இங்க காமிச்சது இது சோர்ஸ் கிடையாது, சோர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது. இது வந்து ரிஃப்ளெக்டர்னா மிரர்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாயிண்ட் சோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு இமேஜ் வந்து பாயிண்ட் சோர்ஸ் மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணி தான் இந்த சம்ம நீங்க சால்வ் பண்ணணும். ஓகேங்களாப்பா? சரி, இப்போ பாருங்க, இப்போ வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, ஒரு இங்க வந்து பர்சன் இருக்கு, அப்படி பர்சன் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் டூ மவுண்டைன். நல்லா கவனிங்க, பர்சன் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் டூ மவுண்டைன். இப்போ இது ஃபர்ஸ்ட் மவுண்டைன், இது செகண்ட் மவுண்டைன் எடுத்துங்க. இந்த டிஸ்டன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பர்சன் ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் மவுண்டைன் x1 எடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பர்சன் ஃப்ரம் தி செகண்ட் மவுண்டைன் x2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இவர் கையில கன் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? கன் இருக்கு. இந்த கன்னை வச்சு ஷூட் பண்றாரு. ஷூட் பண்ணா சவுண்ட் வந்து எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகும். புல்லட் மட்டும் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல மட்டும் மூவ் ஆகும். எந்த டைரக்ஷன் ஷூட் பண்றா அந்த டைரக்ஷன் தான் புல்லட் மூவ் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ இந்த x1 x2 நாட் ஈக்குவல்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ சவுண்ட் வந்து எல்லா டைரக்ஷனும் டிராவல் ஆகுதுன்னா அப்போ வந்து டுவர்ட்ஸ் செகண்ட் மவுண்டைனும் இந்த சவுண்ட் டிராவல் ஆயிருக்கும், அடுத்து டுவர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மவுண்டைனும் இந்த சவுண்ட் டிராவல் ஆயிருக்கும். அப்படி டிராவல் ஆகிட்டு இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும், உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் வந்திருக்கும். கன்னை ஃபயர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது இன்டென்சிட்டி ரொம்ப இன்டென்சிட்டில தான் ஃபயர் ஆயிருக்கும். அதனால வந்து நமக்கு சஃபிஷியன்ட், அதாவது அன்லஸ் அதர்வைஸ் உங்களுக்கு ஸ்டேட்டட் இன்டென்சிட்டியை பத்தி சொல்லலைன்னா சஃபிஷியன்ட் இன்டென்சிட்டி இருக்குன்னு எடுத்துங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சவுண்ட் போயிட்டு உங்களுக்கு என்ன மவுண்டைன்ல மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகும். யூ கேன் ஹியர் ஹவு மெனி எக்கோஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்றீங்கன்னா, யூ ஆர் ஸ்டாண்டிங் பிட்வீன் டூ மவுண்டைன்ஸ் அண்ட் யூ ஆர் ஃபயரிங் கன். சரிங்களா? so that how many echoes you can hear. Distance வந்து greater than 16.5 meter, and intensity very greater than threshold intensity, எல்லாமே sufficient condition இருக்கு. அப்ப எத்தனை எக்கோ கேட்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0 எக்கோ, செகண்ட் ஆப்ஷன் 1 எக்கோ, தேர்ட் ஆப்ஷன் 2 எக்கோ, ஃபோர்த் ஆப்ஷன் இன்ஃபைனைட் எக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ எத்தனை எக்கோ கேட்கும் அப்படின்றது பார்த்தோம்னா ஆன்சர் வந்து நமக்கு இன்ஃபைனைட் எக்கோன்னு வரணும். எப்படி இன்ஃபைனைட் எக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மவுண்டைன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு சவுண்ட் வருது இல்லை, அது ஒரு எக்கோ. அப்புறம் இப்படி வந்துட்டு திருப்பி செகண்ட் மவுண்டைன் போயிருக்கும், போயிட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும், அது தேர்ட் எக்கோ கேட்கும். சரி, செகண்ட் இது ஃபர்ஸ்ட் எக்கோ வந்து ஃபர்ஸ்ட் மவுண்டைன்ல ரிஃப்ளெக்ட் ஆகி வராது, செகண்ட் எக்கோ வந்து செகண்ட் மவுண்டைன்ல ரிஃப்ளெக்ட் ஆகி வராது. புரியுதுங்களா? தேர்ட் எக்கோ வந்து என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் மவுண்டைன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆன எக்கோ போயிட்டு திருப்பி செகண்ட் மவுண்டைன்ல மட்டும் ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கும், அது தேர்ட் எக்கோ அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் எக்கோன்றது இந்த செகண்ட் மவுண்டைன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தது ஃபர்ஸ்ட் மவுண்டைன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி வரும், அந்த மாதிரி இருக்கும். சரி, இந்த மாதிரி வரும்போது நான் ஒரு சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்க, இந்த மாதிரி இன்ஃபைனைட் எக்கோஸ் கேக்குதுன்றது உங்களுக்கு புரியுது. ஏன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸா இருக்கு, அதனால எக்கோ என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் எ சவுண்ட் இஸ் நோன் அஸ் எக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குன்னா மல்டிபிள் எக்கோஸ் இன்ஃபைனைட் எக்கோஸ் கிடைக்குது. இதுல ஏதாவது 2 எக்கோஸ் வந்து இந்த x1 x2 நாட் ஈக்குவல் சொல்லிட்டேன், இந்த x1 x2 நாட் ஈக்குவல் சொல்லியாச்சு. அப்ப வந்து இது நிறைய எக்கோஸ் வருது, இதுல ஏதாவது 2 எக்கோஸ் வந்து கோஇன்சிடென்ட் ஆக வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? அதாவது 2 echoes can you hear at same time or cannot you hear same time? ஓகே, அப்போ சேம் டைம்ல 2 எக்கோ கேட்கும், ஒரு சில டைம்ல 2 எக்கோவும் சேம் டைம்ல கேட்கும், அது எந்த டைம்ன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ வந்து x1 less than x2 ன்னு எடுத்துக்கலாம். கண்டிஷன் வந்து x1 less than x2 ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப x2 greater than x1 னா ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் மவுண்டைன், இது செகண்ட் மவுண்டைன், இந்த மவுண்டைன் ஃபர்ஸ்ட் மவுண்டைன், இது செகண்ட் மவுண்டைன். ஃபர்ஸ்ட் மவுண்டைன்ல இருந்து வர எக்கோ தான் நமக்கு ஃபர்ஸ்ட் கேக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் எக்கோ எந்த டைம்ல கிடைக்குது கேக்குதுன்னு பாத்தோம்னா, டைமுக்கு தான் நமக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, 2x1 by ஸ்பீட் v. ஸ்பீட் வந்து கான்ஸ்டன்ட்,
ஸ்பீட் வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைரக்ஷன், எல்லா டைரக்ஷனும் ஒரே ஸ்பீட்ல தான் டிராவல் ஆகும். ஸோ இது புரியுதுங்களா? ஏன்னா வந்து எக்கோ வந்து டிராவல் ஆகுறது டிஸ்டன்ஸ் 2x டிஸ்டன்ஸ் டிராவல் ஆகும், 2x1/v போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ செகண்ட் எக்கோ எந்த டைம்ல கேட்கும்? செகண்ட் எக்கோ எந்த டைம்ல கேட்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் மவுண்டைன்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வர சவுண்ட் தான் செகண்ட் எக்கோ டைம். அப்போ t2 ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா செகண்ட் எக்கோ டிராவல்ஸ் டிஸ்டன்ஸ் 2x2, ஸோ 2x2/v அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து தேர்ட் எக்கோக்கு போகும். தேர்ட் எக்கோ போகும்போது நல்லா கவனிப்போம். தேர்ட் எக்கோனா எப்படி? இந்த ஃபர்ஸ்ட் சவுண்ட் இப்படி, இந்த சவுண்ட் இப்படி டிராவல் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் மவுண்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு அடுத்து செகண்ட் மவுண்டைன்ல பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வருது. இதான் நம்ம தேர்ட் எக்கோன்னு எடுத்துக்கோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எக்கோ ஃபர்ஸ்ட் சவுண்ட் இப்படி போயிட்டு இப்படி வந்து செகண்ட் ஃபர்ஸ்ட் மவுண்டைன்ல ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு திருப்பி செகண்ட் மவுண்டைன்ல ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. அப்படின்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு x1, இது ஒரு x1, x2, x2 அப்படி டிராவல் ஆகுது. அப்ப டைம் டேக்கன் ஃபார் தேர்ட் எக்கோக்கு வந்து என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 times of x1 plus x2 divided by speed v ன்னு வருது. அடுத்து fourth echo t4 எடுத்துக்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட் வந்து வேற கலர்ல வரையும், கன்ஃபியூஷன் ஆகாம இருக்கும். பாருங்க, இந்த செகண்ட் இருக்கு இல்லையா, இந்த சவுண்ட் இந்த செகண்ட் மவுண்டைன்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி இது போயிட்டு ஃபர்ஸ்ட் மவுண்டைன்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வரும் அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்படி வந்திருக்கும். ஸோ இந்த எக்கோவும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு? 2 × x1 plus x2 divided by v அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது உங்களுக்கு அப்படின்னா ஃபோர்த் எக்கோவும் தேர்ட் எக்கோவும் என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு சொல்லுங்க? கோயின்சிடென்ட் ஆயிருக்கும். அப்படின்னா ஃபோர்த் அண்ட் தேர்ட் ரெண்டுமே சேர்ந்து தேர்ட் எக்கோ மாதிரி கேட்டிருக்கும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம தேர்ட் எக்கோவா கேட்டு இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா இதுதான் தேர்ட் எக்கோ. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் மவுண்டைன் ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் போன சவுண்ட் இந்த பக்கம் போன சவுண்ட் ரெண்டுமே ஒரே டைம்ல கேக்குது. அப்படின்னா நமக்கு ஃபோர்த் எக்கோ அப்பியர்ஸ் டு கேக்குறது இருக்கும் இல்லையா? அது எது சொல்லுங்க? ஃபோர்த் எக்கோ அப்பியர்ஸ் டு கேக்குறது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சவுண்ட் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு திருப்பி இங்க இருந்து வரும் இல்லையா? அப்ப அடிஷனலா 2x1/v போடும். அப்ப ஃபோர்த் எக்கோ நமக்கு அப்பரண்ட் ஃபோர்த் எக்கோ எது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஃபிஃப்த் எக்கோ வரதா ஃபோர்த் எக்கோ. இதுக்கு வந்து தேர்ட் எக்கோ முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் எக்கோக்கு போன டைப். அப்ப 2x1 plus x2 divided by v plus 2x1/v ன்னு எடுத்துக்கணும். அடுத்து ஃபிஃப்த் எக்கோ போகும். ஃபிஃப்த் எக்கோன்னா என்ன வந்திருக்கும் சொல்லுங்க? இந்த செகண்ட் சோர்ஸ்ல இருந்து இப்படி போயிட்டு இப்படி வந்துருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க மாத்தி ஆட் பண்ணிக்க வேண்டியதான். 2 × x1 plus x2 divided by v plus இப்போ இந்த சவுண்ட் போயிட்டு இப்படி வந்துருக்கு, அது திருப்பி செகண்ட் டைம் இப்படி போயிட்டு வரும், அது எடுத்துக்கணும். ஸோ அது என்ன வரும் பாத்தீங்கன்னா 2x2/v அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, 2x2/v அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா எழுதிட்டே போலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா சப்போஸ் t1 t2 கொடுத்துட்டு வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ மவுண்டைன் கேட்டாங்கன்னா x1 plus x2 கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இதுல என்ன கேக்குறாங்களோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ ஃபர்ஸ்ட் எக்கோ ஆஃப்டர் 3 செகண்ட், செகண்ட் எக்கோ ஆஃப்டர் 5 செகண்ட் அப்படி சொன்னா t1 t2 கொடுத்திருக்காங்க. வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி மவுண்டைன் கேட்கணும்னா அப்ப x1 plus x2 வேணும்னு அர்த்தம். அப்ப x1 plus x2 க்கு என்ன ஃபார்முலானா x1 = v × t1/, இந்த ஃபார்முலால இருந்து x1 = என்ன வரும் சொல்லுங்க? v × t1/2 ன்னு வந்திருக்கும். இந்த ஃபார்முலால x2 = என்ன வந்திருக்கும் சொல்லுங்க? v × t2/2 ன்னு வந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து என்ன வருது பாருங்க, v/2 காமன் எடுத்துங்க. சோ into t1 plus t2 அப்படி நமக்கு கிடைச்சிருக்கு. இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் மவுண்டைன்ஸ்க்கு ஃபார்முலா அப்படினு கிடைக்குதுப்பா. சரி, இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எக்கோல பார்க்கலாம் பாருங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க எக்கோக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு parallel buildings இருக்கு, ரோட் இருக்கு, ரோட்ல parallel buildings இருக்கு வெச்சுங்க. இப்போ இது ரோட் அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரிங்களாப்பா? ரோட் இப்படி இருக்கு, இந்த டூ சைட்ஸ்லயும் parallel பில்டிங் இருக்கு அப்படினு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சீங்கன்னா இப்போ என்ன சொல்ல போறேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. இப்போ இங்க வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸாக்ட்டா மிட்வே மிடில், இந்த ரோட்ல மிடிலா ஒரு லைன் வரைஞ்சிருக்கு. இந்த ரோட்ல மிடில்ல ஒரு லைன் வரைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த ரோட்ல வந்து ஒரு கார் வந்து போகுது. இப்போ வந்து இங்க ஒரு கார் போகுது. நல்லா கவனிங்க, இந்த கார் இங்க போகுது. இந்த விட்த் ஆஃப் தி ரோடு, இந்த ரோடு இருக்கு, அந்த ரோடுக்கு வந்து விட்த் வந்து d ன்னு கொடுத்துட்டேன். இந்த ரோடுக்கு வந்து விட்த் வந்து d ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இந்த கார் வந்து at point A ல இருக்கும்போது ஹார்ன் சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த சவுண்ட் வந்து எல்லா டைரக்ஷனும் போயிருக்கு. எல்லா டைரக்ஷனும் என்ன இருக்கும்? டிராவல் ஆயிருக்கு. அப்போ வந்து என்ன இருக்குன்னா அது ஒரு ஏதாவது ஒரு நமக்கு தேவையான மாதிரி ஒரு சவுண்ட செலக்ட் பண்ணோம்னா சும்மா இந்த ஒரு சவுண்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி டிராவல் ஆயிருக்கு. டிராவல் ஆயிட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா லைட் வந்து எப்படி ஆங்கிள் ஆஃப் லைட் வந்து லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அதே மாதிரி சவுண்ட் வேவ் ஆல்சோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு வரும். அதெல்லாமே நான் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரிஃப்ராக்ஷன் ஆஃப் சவுண்ட் நடத்துறேன்.
அப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு மட்டும் இன்சிடென்ட் ஆங்கிள் கூட ரிஃப்ளெக்டட் ஆங்கிள் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிருக்கோம். அதாவது சவுண்ட் வந்து நார்மலா இன்சிடென்ட் ஆச்சுன்னா நார்மலா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கும். இங்க ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் கொஞ்சம் இருக்கிறதுனால இங்க ரிஃப்ளெக்டட் சவுண்ட் இப்படி வந்து இப்படி வந்துருக்கு. ஓகேங்களா? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்றோம்னா இங்க ஒரு லைன் இப்படி வரைஞ்சோம்னா இப்படி ஒரு லைன் வரைகிறேன். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நல்லா கவனி. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கார் வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. இந்த கார் வந்து இப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கு. இந்த சவுண்ட் இந்த பாயிண்ட் ஏல கார் இருக்கும்போது சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இது பட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப இந்த சவுண்ட் இப்படி டிராவல் ஆகி இப்படி வர டைம்ல இந்த கார் எக்ஸாக்ட்டா இந்த பாயிண்ட் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இந்த பாயிண்ட் வந்துருக்கு. அப்படின்னா நீங்க ப்ரொடியூஸ் பண்ற சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ற கார் வந்து அதோட எக்கோ வந்து கேட்க முடியும் பாயிண்ட் பி. சோ அப்போ வந்து கார் ஏ வந்து மிடில் ஆஃப் தி ரோட்ல போயிட்டு இருக்கு. parallel பில்டிங்ஸ் இருக்கு ரோட்ல. இந்த width ஆஃப் தி parallel பில்டிங்ஸ் d இருக்கு. இந்த கார் ஏ வந்து v ஸ்பீட்ல போகுதுப்பா. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வந்து vs ன்னு வெச்சுங்க. ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் vs ன்னு வெச்சுங்க. இப்போ நீங்க ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டே வந்து என்ன ஆகுது வந்து நீங்க வந்து அந்த எக்கோவை கேட்டுட்டீங்க. ரிஃப்ளெக்டட் சவுண்ட் நீங்க கேட்டுட்டீங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த சவுண்ட் இப்படி போயிட்டு இப்படி டிராவல் ஆகி வரும்போது கார் வந்து இங்க வந்துருக்கு. Then what is the relation between speed of sound, speed of the car and distance between the roads? இப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ரிலேஷன். ஏன்னா இதுல ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஸ்பீட் ஆஃப் கார், இந்த வித் இந்த மூணுத்துல ஏதாவது ஒண்ணு கொடுக்காம மத்த ரெண்டு கொடுத்து சால்வ் பண்ண சொல்லலாம். சோ அதனால இந்த கான்செப்ட் நான் உங்களுக்கு டெரைவ் பண்றேன். ஓகேங்களா? இப்போ இந்த கான்செப்ட் எடுக்கும்போது என்ன பண்ணலாம்? நீங்க நல்லா கவனிங்க. இந்த கார் வந்து A ல இருந்து B போற டைம்ல தான் என்ன ஆயிருக்குன்னா இந்த சவுண்ட் வந்து A ல இருந்து B வந்து வயா C போயிருக்கு. அப்படின்னா கார் A ல இருந்து இந்த பொசிஷன் வரதுக்கு இந்த பொசிஷன் D ல இருக்கு. A டு D போற டைமும் கார் சவுண்ட் வந்து A டு C டிராவல் பண்ற டைம் ஈக்குவல் சொல்றது. இந்த ஸ்டேட்மென்ட் ட்ரூவா ஃபால்ஸா? அதாவது A ல இருந்து கார் B போயிருக்கு. அந்த டைம்ல சவுண்ட் வந்து A டு B வயா C போயிருக்கு. இந்த ரெண்டு டைம் ஈக்குவலா இருந்தா தான் எக்கோ கேட்க முடியும். இப்போ அப்படின்னா இந்த சிமெட்ரி மெத்தட் சொல்றேன். இப்போ கார் A ல இருந்து பாயிண்ட் D க்கு வரும்போது சவுண்ட் வந்து A ல இருந்து C போயிருக்கு இல்லையா? இந்த ரெண்டு டைம் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஈக்குவல்ன்றது உங்களுக்கு புரியுது. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ADC என்றது என்ன சொல்லுங்க? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ADC ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதுல CD வந்து என்ன எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா D/2 ன்னு எடுத்துக்கலாம். CD இது இந்த AD என்ன பாத்தீங்கன்னா distance traveled by the car. Distance traveled by the car வந்து v into t, velocity into time. v velocity போகுது. A to C என்றது என்ன பாத்தீங்கன்னா A to C என்றது distance traveled by the sound. Distance traveled by the sound வந்து velocity of sound into time. Distance equal velocity into time. இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கோ. எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ பாருங்க. ட்ரையாங்கிள் ADC. ADC வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர்னு உங்களுக்கு தெரியும். ஹைபோடெனியஸ் ஸ்கொயர் என்ன போட்டுருக்கும்? என்ன வந்து பாருங்க. ஹைபோடெனியஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன்டு t ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த வித் இருக்கு இல்லீங்களா? இந்த வித் போறோம், இது v t ன்னு போடுறோம். அப்ப என்ன வர சொல்லுங்க? இது v into t ஸ்கொயர் பிளஸ் d/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துருக்கோம். சோ இதுல இருந்து இன்னொரு அடிஷனலா ஒரு டைம்னு ஒன்னு எடுத்துருக்கோம் நம்ம. கரெக்ட்டா? t டைம். இதுல இருந்து t டைம்ல இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், ஸ்பீட் ஆஃப் கார், இந்த வித் ஆஃப் தி ரோட் எல்லாம் புதுக்கு டைம் கேக்குறாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்போ டைம் கேட்டாங்கன்னா என்ன பண்ண சொல்லுங்க? இது இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ vs minus v ஸ்கொயர் into t ஸ்கொயர் is equal to d ஸ்கொயர் by 4. கரெக்ட்டுங்களா? ஓகே, உங்களுக்கு புரியுது. இது வந்து d ஸ்கொயர் by 4 ன்னு இது ஸ்கொயர் பண்ணிட்டோம். இது இந்த டேர்ம் இந்த பக்கம் வரும். அப்ப t is equal to என்ன வருது பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ t is equal to இங்க சால்வ் பண்ணதுல என்ன ஆன்சர் வருது பாத்தீங்கன்னா d ஸ்கொயர் divided by 4 into vs ஸ்கொயர் minus v ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் क्वेश्चन கேட்க போறேன். after what time you are hearing the echo? இதுதான் क्वेश्चन. after what time you are hearing the echo? after what time? இப்போ இந்த கார் வந்து A ல இருந்து B க்கு போகும்போது இது கேட்க முடியுது. சவுண்ட்னா அப்ப after what time you are hearing echo? கார் வந்து எக்கோ கேக்குது அப்படின்னு வெச்சுங்க. அப்ப 2t ன்னு போடணும். வெரி 2t ன்னு போடணும். ஏன்னா வந்து இங்க இருந்து இங்க போற டைம் தான் t ன்னு சால்வ் பண்ணிருக்கோம். அப்ப 2t டைம்ல தான கேட்டிருக்கோம். அப்ப 2 into t தான் டைம். t வந்து என்ன வந்திருப்பாங்க? d ஸ்கொயர் by 4. 4 வந்து ரூட்ல இருந்து வெளிய எடுத்துங்க 1/2 வந்துரும். கரெக்ட்டா? அப்போ d ஸ்கொயர் டிவைட் பை vs ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். ஓகேங்களா? 2 கேன்சல் ஆயிடுது. ஆஃப்டர் எவ்வளவு டைம்ல கேக்குறேன்னா d ஸ்கொயர் பை vs ஸ்கொயர் மைனஸ் v ஸ்கொயர். இந்த டைம்ல வந்து நீங்க சவுண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருப்பீங்க. அப்படின்றது உங்களுக்கு புரியுதுப்பா. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு क्वेश्चन கொடுக்குறேன். யார் கரெக்ட்டா சால்வ் பண்றீங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, क्वेश्चन நம்பர் பாருங்க. எக்கோல வந்து நம்ம क्वेश्चंस சால்வ் பண்ணலாம். A person standing between two parallel hills. A person
standing between two parallel hills. இது ஒரு mountain, இது ஒரு mountain. Between two parallel hills. ஓகேங்களா? He fires the gun. He hears the echo after 1.5 second and the second echo after 2.5 second. First echo he hears after 1.5 second and the second echo he hears after 2.5 second. If speed of sound is 332 meter per second, then calculate the distance between the hills. Calculate the distance between the hills. And also find after what time third echo will be heard. And also find after what time third echo will be heard. So, இப்போ பாருங்க இன்னொரு क्वेश्चन படிக்கிறேன். A person standing between two parallel hills fires a gun. He hears the echo, first echo after 1.5 second, second echo after 2.5 second. If speed of sound is 332 meter per second, after what time? What is the distance between mountains? And what is the time after which third echo will be heard அப்படினு சொல்லிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு ஆப்ஷன் தரேன், அடுத்து வந்து டைமுக்கு ஆப்ஷன் தரேன். ஓகேங்களாப்பா? சோ டிஸ்டன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் தரேன் பாருங்க. 332 மீட்டர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் 664. அது அடுத்த ஆப்ஷன் வந்து 390 மீட்டர், நெக்ஸ்ட் வந்து 600 மீட்டர். இது வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்திருக்கு. இது எந்த ஆப்ஷன் கரெக்ட்டா சொல்லுங்க. அடுத்து அதே மாதிரி டைம், third echo after what time hearing, அதுக்கு வந்து 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட் அப்படினு கொடுத்திருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இத வந்து நாம சால்வ் பண்ணனும். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த சம் எப்படி சால்வ் பண்றது உங்களுக்கு தெரியும்பா. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம x1 எடுத்துட்டோம், இந்த டிஸ்டன்ஸ் x2 எடுத்துட்டோம். அப்ப டிஸ்டன்ஸ் d x1 x2 அப்படினு போறோம். ஆல்ரெடி உங்களுக்கு டைமுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? டைமுக்கு வந்து 2x/v, அப்படி 2x1/v1. இது ஃபர்ஸ்ட் டைம். செகண்ட் டைம் வந்து 2x2/v அப்படிதானே. இதுல x1 என்ன வருது சொல்லுங்க? v டிவைட் x1 க்கு என்ன வருது? v t1 டிவைட் பை 2. கரெக்ட்டா? x2 க்கு என்ன வருது சொல்லுங்க? v t2 டிவைட் பை t. இங்க t2 போறோம்னா இங்க v தான் வரும். ஓகே, இங்க v தான் வரும். ஓகே, இதுல இருந்து v/2 காமன் எடுத்துட்டு t1 t2 போட்டுக்கலாமா? ஓகேப்பா. அப்ப v எவ்வளவு கொடுத்தாங்க? 332. சோ 332 டிவைட் பை 2 ன்னு போட்டுட்டு இங்க t1 t2. t1 எவ்வளவு? 1.5 plus t2 வந்து 2.5. ஓகே, 1.5 plus 2.5 எவ்வளவு? 4. இது ரெண்டு 4, இது 4 தான பாது. இந்த 2 உம் 4 உம் கேன்சல் பண்ணா 2 வருதா? 2 * 332 எவ்வளவு வருது? 664. சோ அப்ப the distance between the mountains வந்து எவ்வளவு வருதுன்னா 664 meter is correct. சரி, third echo எப்ப கேக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இது வந்து ஈஸியான क्वेश्चन. இப்போ ஃபர்ஸ்ட் echo வந்து இங்க இருந்து இங்க போயிட்டு வரதுக்கு 1.5 செகண்ட், இங்க இருந்து இங்க போயிட்டு செகண்ட் echo வர மாதிரி இது 2.5 செகண்ட். திருப்பி இப்படி போயிட்டு இப்படி வரதுன்னு third echo வருது. அப்போ 1.5 2.5 திருப்பி இப்படி போயிட்டு வரது ஒரு 1.5 எடுத்தீங்கன்னா third echo கிடைச்சிரும். அப்ப வந்து third echo வேணும்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இப்படி போயிட்டு வரதுக்கு ஒரு 1.5, திருப்பி இந்த பக்கம் போயிட்டு செகண்ட் echo மாதிரி போயிட்டு வரதுக்கு 2.5, அப்புறம் இங்க போயிட்டு வந்து திருப்பி இங்க இருந்து இப்படி வரதுக்கு அது ஒரு 1.5. இப்படி இந்த மெத்தட் ஈஸியஸ்ட் மெத்தட் நம்மளால பண்ண முடியும். வேற மெத்தட்ல பண்ணீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேப்பா. சோ இந்த क्वेश्चन உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். அடுத்த क्वेश्चन போயிடலாம் பாருங்க. இந்த क्वेश्चन நல்லா கவனிக்கணும், எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரிப்பா. இப்போ பாருங்க क्वेश्चन படிக்கிறேன் பாருங்க. An engine approaches a hill. Hill என்றது mountain. Hill என்றது ஒரு mountain பா. இப்போ வந்து என்ன பண்ணனும்னா இங்க வந்து ஒரு ரோடு இருக்கு. இதுதான் ரோடு எடுத்துக்கலாம். சரி, இது ரோடுன்னு எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு இன்ஜின் ஏதோ ஒரு இன்ஜின் இருக்கு. ஓகேங்களா? நான் क्वेश्चन அப்படியே படிக்கிறேன் பாருங்க. An engine approaches a hill with a constant speed v when it is at a distance of 0.9 kilometer. When it is at a distance of 0.9 kilometer, it blows a whistle. Whose echo is heard after the driver after 5 seconds. நல்லா கவனிங்க. Whose echo is heard by the driver after 5 seconds. If the speed of sound in air is 330 meter per second, calculate the speed of engine. So question சொல்லிறேன் பாருங்க. ஜெனரலா சொல்றேன் ஒரு இதுதான் engine. இந்த engine வந்து ஒரு v ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. 0.9 km from the mountainல இருக்கும்போது சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. விசில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு. இப்போ இதுல இருக்கிற டிரைவர், இந்த டிரைவர் வந்து இயர்ஸ் எக்கோ ஆஃப்டர் 5 செகண்ட்.
5 செகண்ட் பொறுத்து சவுண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எக்கோ கேட்டிருக்காங்க. எக்கோ இஸ் ஹர்ட் ஆஃப்டர் 5 செகண்ட் பை தி டிரைவர். Then what is the speed of the engine? இதுதான் क्वेश्चन. So for speed of the engine க்கு ஆப்ஷன் தரும். யார் யாரடா சொல்றீங்க பார்த்தோமா? First option 10 meter per second, second option 20 meter per second, third option 30 meter per second, fourth option 40 meter per second. சரி. இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம். இப்போ வந்து இந்த என்ஜின் வந்து டுவர்ட்ஸ் மவுண்டன் மூவ் ஆயிட்டு இருக்கு. அது மூவ் ஆயிட்டு இருக்கும்போது இங்க 0.9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கும்போது இவரு எக்கோ இது விசில் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இந்த சவுண்ட் வந்து என்ன ஆயிருக்குன்னா இப்படியே டிராவல் ஆயிட்டு இப்படி பட்டுட்டு மவுண்டன்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வரணும். ஆனா அது வரைக்கும் இந்த இவர் வந்து என்ஜின் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. அப்ப என்ஜின் வந்து என்ன ஆயிருக்குன்னா இப்படி இப்படியே வந்துட்டு இருக்கு. அப்படி வரும்போது இந்த எக்கோ இந்த சவுண்ட் வந்து இப்படி டிராவல் ஆயிட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு வரும். அப்ப என்ஜின் வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கும். அப்ப என்ஜின் வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு வரும்போது இவ்வளவு டிஸ்டன்ஸ் வரும்போது அப்போ சவுண்ட் என்ன ஆயிருக்கும் இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். அப்போ வந்து 5 செகண்ட்ல இந்த சவுண்ட் இப்படி டிராவல் ஆயிட்டு வந்திருக்கு. என்ஜின் வந்து இங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணலாம் புரியுதுங்களா இது? அப்படின்னா என்ஜின் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ஜின் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். என்ஜின் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படின்னா சவுண்ட் எவ்வளவு டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும்? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு எடுத்துக்கலாம் சொன்னேன் 0.9 பிளஸ் இது வந்து இந்த லென்த் எவ்வளவு வரும்? இந்த லென்த் தானே சார் பிளஸ் போடுங்க. 0.9ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம் 0.9ல இருந்து கவனிப்பா இந்த எக்ஸ் கழிச்சிருங்க. இந்த டிஸ்டன்ஸ் 0.9 வந்து எக்ஸ் கழிக்கும். அப்படின்னா சவுண்ட் டிராவல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா அந்த 0.9 கிலோமீட்டர் பிளஸ் எக்ஸ் நோ சார் பிளஸ் 0.9 மைனஸ் எக்ஸ் நோ. ஓகேங்களா? சரி இது மீட்டர் பர் செகண்ட்ல மாத்தினா அப்ப 0.9 வந்து என்ன பண்ணா 900 மீட்டர்னு எழுதிங்க. அப்ப 0.9 900 மீட்டர் எடுத்தீங்கன்னா அப்ப இங்க 900 மீட்டர்னு போடலாம். ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் வேணும். ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் என்ன பார்த்தா சார் ஸ்பீட் ஆஃப் என்ஜின் வேணும். ஸ்பீட் ஆஃப் என்ஜின் வந்து என்ஜின் v ஸ்பீட்ல மூவ் ஆகுது. அப்ப v * டைம் t ன்னு போட்டுக்கலாம். t வந்து 5 t 5 கொடுத்ததுனால x = 5 * v போட்டுங்க. இதே டைம்ல வந்து இந்த சவுண்ட் டிராவல் ஆயிருக்கு. சவுண்ட் வந்து இதே டைம்ல டிராவல் ஆயிருக்கு. அப்ப சவுண்ட் டிராவல் டிஸ்டன்ஸ் டிராவல் பை சவுண்ட் எவ்வளவு பாத்தீங்கன்னா இது ஒரு 900 + 900 - x. சோ டிஸ்டன்ஸ் டிராவல் பை சவுண்ட் வந்து 900 + 900 - x ன்னு வருது. ஓகேங்களா? that is equal to distance இது 900 + 900 - x அந்த distance traveled by sound is equal to speed of sound into time. டைம் எவ்வளவு 5 செகண்ட். ஏன்னா 5 செகண்ட் கொடுத்திருக்காங்க. அப்ப x பிளேஸ்ல இந்த 5v போடுறோம்னா x பிளேஸ்ல 5v போடுங்க. அப்ப 900 + 900 இது அப்படியே நம்ம எழுதி இருக்கலாம். எவ்வளவுனா 1800. சோ இது 1800 ன்னு போடுங்க மைனஸ் x வந்து 5v போடுங்க is equal to speed of sound வந்து 330 * 5 போடுங்க. 330 * 5 ன்னு எடுத்துக்கலாம். சோ இது வரைக்கும் புரியுது உங்களுக்கு. சோ இப்போ நமக்கு என்ன பண்ணனும்னா இந்த 5v அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்ப 5v is equal என்ன வருது 1800 minus 330 into 5 இந்த பக்கம் கொண்டு வரணும். 330 into 5 எவ்வளவு வரும்? 330 into 5 வந்து நமக்கு என்ன வருது பாத்தீங்கன்னா 1000 அதாவது 1650 வருதா? இது லெஃப்ட் சைடு வந்துச்சுனா -1650 ன்னு வருது. ஓகே புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ 1800 வந்து 1650 கழிச்சோம்னா 150 மீட்டர்னு கிடைக்குது. மீட்டர் per செகண்ட் கிடைக்குது. ஓகேவா? அப்போ 5 ஈக்குவல் இந்த 5 உம் 150 கேன்சல் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வர சொல்லுங்க? இது வந்து கேன்சல் பண்ணா v ஈக்குவல் என்ன கிடைக்குது 3 அப்படிதானே 30 மீட்டர் per செகண்ட். சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு 30 மீட்டர் per செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்படினா என்ஜின் வந்து 30 மீட்டர் per செகண்ட்ல வந்து மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகே இது புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா?